Welcome to our channel Piwise Academy. Yesterday classல ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இஃப், எல்ஸ் அண்ட் எல்எஃப் இந்த 3 கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியல் டைமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் வெதர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெதரில் என்ன பர்டிகுலராக இப்போ ஒரு 35க்கு கீழே இருந்தது அப்படின்னு சொன்னால் கோல்டுன்னு எடுத்துக்குமா. அப்போ 35க்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக கோல்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி வேறு என்ன சொல்லலாம், யூசர் நேம், அட்மின் சைட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் பர்டிகுலராக இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஐடிக்குள்ளே மூவ் ஆகணும், அப்படி இல்லைனா போகக்கூடாது. யூசர் நேம் வேறவாக இருந்தால் யூசர் நேம் இஸ் நாட் கரெக்ட் அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிரும்ல. ஸோ இதே மாதிரி தான், ஓகேவா. ஸோ அந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த பேஜ்குள்ளே மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கறது தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இஃப் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 10 இருந்தது அப்படின்னு சொன்னால் பிரிண்டில் வந்து ஹாட்னு பிரிண்ட் ஆகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம், ஓகேவா. இதில் நல்லா பாருங்கள், சின்டெக்ஸ் வந்து இஃப் டெம்பரேச்சர், இஃப் அப்படிங்கிறது கீவேர்ட், கண்டிஷன் அண்ட் கோலன் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்டர் கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகும்னா இன்டென்டேஷன் க்ரியேட் ஆயிரும், ஓகேவா. இப்போ இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப்பில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருந்தது, இட் இஸ் ஹாட் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ நம்ம 15 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்ஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஏன்னா 15 ஈக்குவல் டு 15 தான். டெம்பரேச்சர் ஆல்ரெடி நம்ம 15 தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். 15 கிரேட்டர் தென் 15 கிடையாது. அதனால இட் இஸ் நாட் ஸோ ஹாட் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இஃப்பில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும், ட்ரூவாக இல்லை அப்படின்னா எல்ஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் எல்ஸை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுறோன்னா எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகலை, ஏன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நம்ம அந்த கண்டிஷனுக்கு அல்டர்னேட்டிவாக எல்ஸில் வந்து எதுவுமே கொடுக்கல, ஹேஷ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒர்க் ஆகாது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். எல்இஃப் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த எல்எஃப் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் இஃப் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஒரே டைமில் ட்ரூவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்எஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இப்போ எல்எஃப் அப்படின்னா செக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வித்தவுட் இன்டரப்ட் அனதர் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோமா. ஸோ அதுக்கு தான் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ இதில் வந்து ஏஜ் இஸ் ஈக்குவல் டு யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் என்டர் யுவர் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த வாங்குகிற ஏஜ், யூசர்ட்டேருந்து வாங்குகிற ஏஜ் வந்து 13 விட சின்னதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பிரிண்ட்டில் யூஆர் அ சைல்டு அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகணும். 13 விட பெருசாவோ அல்லது 18 விட சின்னதாகவோ இருந்தது அப்படின்னா யூஆர் அ டீனேஜர் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஆண்ட்னா அல்லது தானே, ஐ மீன் மல்டிப்ளிகேஷன், ஓகேவா. ஸோ அப்போது ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் வந்து 18 விட பெருசாவோ இல்லைனா ஈக்குவலாகவோ இருந்தாலும் இல்லைனா 65 விட சின்னதாக இருந்தாலும் யாரா அடல்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகணும். இந்த 3மே ட்ரூவாக இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு வந்து எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும், ஓகேவா. அவ்வளோதான். 3ல் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த பர்டிகுலர் கண்டிஷன் பிரிண்ட் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் ஆகணும். இப்போது இதில் வந்து நான் எல்லாத்தையுமே எலிஃப்னு கொடுக்காம 3யுமே வந்து இஃபாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணுறோன்னா இப்போ யூசர்ட்டேருந்து ஒரு வேல்யூ நம்ம வாங்கணும், இன்புட் அப்படிங்கிற மாதிரி யூசர்ட்ட ஒரு வேல்யூ கேட்டிருக்கோமா. ஸோ என்டர் யுவர் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகணும். இப்போது 15 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதில் வந்து செக் பண்ணுறோன்னா யூஆர் அ டீனேஜர் அண்ட் யூஆர் அ சீனியர் சிட்டிசன் 2 அவுட்புட் கிடைக்குது. ஸோ ஏன் இந்த 2 அவுட்புட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 13 அண்ட் ஏஜ் வந்து 18 விட சின்னதாக இருக்கணும். ஸோ அப்போ 18 விட சின்னதாக இருக்குது, கண்டிஷன் ட்ரூ. அண்ட் 13 விட பெருசாக இருக்குது, இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ செகண்ட் இருக்கிற இஃப் வந்து ட்ரூ. ஸோ யூஆர் அ டீனேஜர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. தேர்ட் ஒன் வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் ட்ரூ, 65 விட சின்னதாக இருக்குது. ஸோ இதுக்கு இந்த ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா. ஸோ இதை ஃபால்ஸுங்கிறதுனால இதுக்கு
இதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிரிண்ட் ஆகுமா, ஸோ எல்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல எல்எஃப் யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதே 15 கொடுக்குறேன், யூ ஆர் அ டீனேஜர் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ பர்டிகுலராக அந்த ஒரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த எல்எஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இவ்வளோ தான் சிம்பிளாக எல்எஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் இஃப் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணுறப்ப நிறைய கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்எஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இதே தான், ஜஸ்ட் மார்க் ஈக்குவல் டு யூஸ்லேருந்து ஒரு மார்க் வாங்குகிறோம். இதில் வந்து நிறைய மார்க்ஸில் கிரேட் அடிப்படையில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, நான் வந்து ஒரு 50 அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபேர் அண்ட் இன்வாலிட் கிரேட் என்டர்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ 2 அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இதில் நமக்கு என்ன ஆகுது, எல்எஃப் ஒரு இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஒரு 2 இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் 2 எல்எஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 2 இஃப்க்கு ஒரு கண்டிஷன் ட்ரூ அண்ட் ஒரு இஃப்க்கு அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஃபால்ஸை பேஸ் பண்ணி அதுக்கு அல்டர்னேட்டிவாக இன்ஸ்டெட் ஆஃப் எல்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மல்டிபிள் எல்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த மார்க் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். இப்போ இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். மார்க் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை டிபெண்ட் பண்ணி மல்டிபிள் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால மட்டும் இஃப் யூஸ் பண்ணோன்னா எனக்கு 2 பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பர்டிகுலராக எந்த கண்டிஷன் ட்ரூவோ அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நெஸ்டட் இஃப் எல்இஃப் வந்து எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டாஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து கிளாஸோட சின்டெக்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இஃப் எல்ஸ் அண்ட் எல்இஃப் இந்த 3 வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் அதோட சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக எப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்குல்ல. இப்போ இன்டென்டேஷன் கொடுக்கல அப்படின்னா நமக்கு இன்டென்டேஷன் எரர் த்ரோ பண்ணும். இப்போ பாருங்களேன், இஃப் கண்டிஷன் கோலன் கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கா, ஸோ இந்த கேப் இல்லை அப்படின்னா எரர் த்ரோ பண்ணிடும். தேங்க்யூ.